Hi friends, welcome to my channel. இன்னைக்கு சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தான். ஒரு டிஃபரண்டா பண்றனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அது கூட போட்டுக்கலாம். நல்லா கழுவி 2-3 டைம் எடுத்துக்கலாம். ஒரு 2 டைம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ வேக வச்சிரலாம். தண்ணி ஊற்றி அடுப்பை வச்சுக்கோங்க. கிழங்கு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேக வேணாம், ஒரு அரை பதத்துக்கு வெந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இடையில எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்க வெந்துருச்சான்னு. அப்படி வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுவோம். உங்கள் உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்தாலே இடையில பாருங்கள். அரைவாசிக்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த கிழங்கை இப்போ ரவுண்டாக அறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் அறுத்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் அறுத்து எடுத்தாச்சு. இது கூடவே மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வடை சட்டி சூடானோடனே 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் இடித்து வச்சுருக்க 2-3 பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு கொஞ்சம் கலர் மாறினோடனே மசாலா பரட்டி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரைட்டி ரைஸுக்கும் ரச சாதத்துக்குலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.